தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். கடந்த 5 நாட்களாக இந்தியாவுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் ஒரு பதட்டமும் ஒரு பரபரப்பும் தொற்றிக் கொண்டிருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யூஜிசி என்று சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழக மானியக் குழு ஒரு புதிய சட்ட விதிமுறையை கொண்டு வராங்க. அந்த சட்ட விதிமுறையை கொண்டு வந்ததுனால உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய குறிப்பாக டெல்லி, மும்பை உள்ளிட்ட இந்தியாவுடைய முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் தங்களை உயர் சாதியாக கருதி கொள்ளும் மாணவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த யூஜிசி கொண்டு வந்த அந்த புதிய சட்ட விதிமுறையை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. விளைவு, அந்த போராட்டத்தின் காரணமாக உச்சநீதிமன்றம் ஒருபடி இறங்கி அந்த சட்ட விதிமுறைக்கு ஒரு இடைக்காலமாக ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எப்படி இந்த இடத்துக்கு இறங்கி வந்தாங்க, அதோட பின்னணி டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்தியாவுடைய உயர்கல்வி நிறுவனங்களை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடி. அதை முக்கியமான அந்த அமைப்பு என்ன பண்ணாங்க, சமீபத்தில் ஒரு சட்ட விதிமுறையை கொண்டு வராங்க. அது என்னன்னா, உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட் அல்லாத ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த சமூகத்தை சேர்ந்த ஸ்டாஃப்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், பிறகு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், இவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பதற்காக. ஏன் அப்படின்னா, அங்கே சாதி ரீதியான சில அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் சமீப நாட்களாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சமத்துவ குழு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் கொண்டு ஒரு சமத்துவ குழு ஒன்று உருவாக்குறோம். அந்த சமத்துவ குழு இந்த மாதிரியான புகார்களை விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சட்ட விதிமுறை கொண்டு வந்ததுக்கப்புறம் உடனடியாக எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆதிக்க சாதியினர்னு சொல்லலாம், தப்பு இல்லை, ஆதிக்க சாதின்னு சொல்லலாம். நம்ம ப்ரொஃபஷனலாக சொல்கிறதுனால ஃபார்வர்ட் காஸ்ட், அதர் காஸ்ட், அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அல்லாத அதர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ அந்த போராட்டத்தில் ஈடுபடுறது மூலமாக அவங்க அந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த விவகாரம் மிகவும் சீரியஸான ஒரு இடத்துக்கு நகர்ந்ததுனால உச்சநீதிமன்றத்தில் இது சார்ந்த ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்படுது. இந்த புதிய சட்ட விதியை எதிர்த்து வினித் ஜிண்டால் தலைமையிலான ஒரு அட்வொகேட் கவுன்சில் அவங்க ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உண்மையிலே ஒரு சாதி பாகுபாட்டை தடுப்பதற்கான நடவடிக்கையாக இது கொண்டு வரல. இது குறிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் அவங்க சார்ந்த ஸ்டாஃப்ஸுக்கும் ஃபேவராக இருக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக அதர் காஸ்ட், அதாவது ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எதிராக இது கையாளப்படுது. அவங்களுக்கு எதிராக ஈஸியாக கையாளப்பட்டு விக்டிமாக எங்களோட சாட்சிக்காரர்கள் மாற வாய்ப்பு இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட் இந்த சட்டத்தின் காரணமாக ஈஸியாக பாதிக்கப்படுவாங்க, நாங்கள் ஈஸியாக காரணம் செய்யப்படுவோம், ஸோ எங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்டை வச்சு இதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2012 இருந்த சட்டமே சரியானதாக இருந்துச்சு, அதுவே போதுமானதாக தான் இருக்குது. அப்போ அதை அமல்படுத்துங்க, எங்களுக்கு இந்த புதிய சட்டங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த வாதத்தை ஏற்றுக்கிட்ட நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக இந்த வழக்கு எந்த பெஞ்சுக்கு வருது அப்படின்னா, தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பக்ஷி, இந்த 2 பேர் கொண்ட அமர்வுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் விசாரணைக்கு வருது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அது கவனிக்கணும். யூஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்ட விதிமுறைங்கிறது தெளிவற்றதாக இருக்குது அப்படிங்கிறத கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இப்போ நாங்கள் நீதிமன்றம் இந்த விஷயத்தை தலையிட விட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு ஆபத்தான ஒரு சூழலுக்கு வழிவகுத்துறோம், சமூகத்தில் பிளவு ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால் நீதிமன்றம் தலையிட வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாங்கள் தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீதிபதி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2012 இருந்த அந்த சட்ட விதிமுறையை அமல்படுத்தப்படுகிறது. இந்த புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட விதி அப்படிங்கிறது தற்சமயம் அதுக்கு இடைக்காலமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைக்காலமாக நிறுத்தி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அறிஞர் குழு, ஆய்வு குழுவை போட்டு இதை மானிட்டர் பண்ணுறோம், இதில் இருக்கிற விஷயத்த மறுபரிசீலனை செய்ய சொல்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் யூஜிசியும் மத்திய அரசும் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் மனு கேட்டு யூஜிசிக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ வழக்கை அடுத்து இறங்கி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைமுக்கு இந்த ஒரு இனிஷியலாக ஒரு 5 நாள் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் இதில் என்னென்னா, ஒரு இனிஷியலாக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடச்சிருக்கு, ஒரு இடைக்கால தடை கிடச்சிருக்கு, இந்த புதிய சட்ட விதியை அமல்படுத்துறதுக்கு ஒரு தடை கிடச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய பார்வைகள் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீதிமன்றம் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தா, யூஜிசி கொண்டு வந்திருக்க இந்த சட்ட விதிமுறைங்கிறது தெளிவற்றதாக இருக்குது. ஸோ இதில் நாங்கள் தலையிடாவிட்டால் ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்படும், மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகும், சமூகம் பிளவுபடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்போ நீதிமன்றத்தை இந்த இடத்துக்கு கன்க்ளூஷன் கொண்டு வர வச்சது காரணம் இந்த வழக்கு எதன் காரணமாக போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு காரணமாக போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த போராட்டம் பண்ணது யார் அப்படின்னா ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆதிக்க சாதிகள்னு சொல்லலாம். ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க முன்னெடுத்த இந்த மாதிரியான ஒரு போராட்டம். நல்லா பாருங்க, இப்படி ஒரு சட்ட விதிமுறை எதன் காரணமாக கொண்டு வருது. யூஜிசி வந்து சும்மாலாம் ஒன்றும் டக்குன்னு இதை கொண்டு வந்துடாது. இதை கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் இடம் பொருள் காலம்னு ஒன்று விஷயம் இருக்கு. இப்போ இருக்கிற இந்த இந்தியாங்கிற அந்த இடத்துல சமீப நாட்களாகவே உயர்கல்வி நிறுவனங்களில் தலித் மாணவர்களுக்கு எதிரான வன்கொடுமை ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துருக்கோம். 2015 இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்குக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பல நம்ம ஐஐடி மெட்ராஸில் சரி, ஐஐடி கான்பூர், ஐஐடி மும்பை சரி, பல இடங்களில் தலித் மாணவர்கள் பாதிக்கப்படுறது, வன்முறையான சில நிகழ்வுகளை எதிர்கொள்றது அப்படிங்கிறது பட்டவர்த்தமாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. இதுக்கு எதிராக பல போராட்டங்கள் கடந்த 2016-17 காலகட்டத்தில் நம்மளுடைய மெட்ராஸ் ஐஐடியுடைய வளாகத்தில் நடந்திருக்கு. அந்த மாதிரியான சீரியஸான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகள் ரொம்ப அதிகமாக அந்த விஷயம் மாறிடுச்சு. குறிப்பாக 2023 to 24 காலகட்டத்தில் மட்டும் ஒரு 370க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் எஸ்டி மக்களுக்கு எதிரான வன்முறைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம், 2016 ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலேருந்து ரோஹித் வெம்லா அப்படின்ற அந்த பிஹெச்டி ஸ்காலர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ரொம்ப பின்தங்கிய கிராமத்திலிருந்து வந்து படிப்படியாக முன்னேறி பிஹெச்டின்ற அளவுக்கு வராரு அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டத்தை பார்த்துருப்பாரு. இறுதியில் அதை முடிக்க முடியாமல் ஒரு தற்கொலைன்ற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டு அவர் இறந்த விஷயம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கிய விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சட்டம் கூட அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைலாம் இருக்குது. அந்த கோரிக்கை இப்போ கூட நிலுவில் இருக்குது. அவரோட பேர்லேயே அந்த மாதிரியான சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்தளவுக்கு அது முக்கியமான ஒரு கேஸாக மாறிச்சு. ஒரு தலித் ஸ்டூடெண்ட் எதிர்கொண்ட சிக்கல் தான் அந்த பிரச்சனை. அவர் வந்து ஒரு ஃபேமஸான லெட்டர் கூட எழுதினார். என்னோட பிறப்பே மிகப்பெரிய விபத்து அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது வந்து ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரியான நெருக்கடியை எதிர்கொண்டார் ரோஹித் வெம்லா. அது வந்து இங்கே ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மும்பையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் 2019 பயல் தத்வி அப்படின்னு சொல்லி ஒரு தலித் பெண் வந்து இந்த மாதிரியான நெருக்கடியின் காரணமாக தற்கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 தர்ஷன் சோலங்கி அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ஐஐடியில் இந்த மாணவருடைய தற்கொலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து முக்கியமான சில சிம்டம்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, நிறைய அட்ராசிட்டிஸ் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பல டிஸ்கிரிமினேஷன் அவங்க எதிர்கொள்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஸ்கைஃபண்ட் பணம், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற மக்களுக்காக அவங்களுக்காக கவர்மெண்ட் ஒதுக்கக்கூடிய சில படிப்பு ஊக்கத்தொகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊக்கத்தொகை பெறுவதில் அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட் மாணவர்களுக்கு நிகராக பேச முடியல, நாலேஜ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புலமையாக பேச முடியல அப்படிங்கிறதுக்காக அங்கே எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களாகட்டும் இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய சிக்கல்கள் வந்து கேம்பஸ்குள்ளே நிறைய விஷயத்தை வந்து அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. புள்ளி விவரங்கள் வந்து என்ன குறிப்பிடுதுன்னா, பல நெருக்கடியை பல்வேறு வகையில் அவங்க எதிர்கொள்கிறாங்க. விடுதிகளில் தனியாக கார்னர் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும், ரேக்கிங் செய்யப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நெருக்கடி வந்து நிறைய, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒடுக்கப்பட்ட சமூகம் தெரிஞ்சு அது இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அவங்களுக்கு எதிராக கையாளப்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ரிப்பீட்டடாக அதிகரிச்சுட்டே இருந்ததுனால தான் யூஜிசி வந்து இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான டைமென்ஷன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட் சொல்லக்கூடிய இந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸால் செய்ய முடியுது. மும்பையில், டெல்லியில் உள்ளிட்ட முக்கியமான நகரங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது காரணமாக நாட்டையே பதட்டமான சூழல் தள்ளிடும், சமூகத்தையே பிளவுபடுத்திடும் அப்படின்ற மாதிரி சிஜே ஆஃப் இந்தியாவே சொல்ல வைக்கக்கூடிய இடத்துக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன விஷயத்தை கவனிக்கணும், காலங்காலமாக இவ்வளோ நாட்களாக இந்த பிரச்சனை யார் எதிர்கொண்டுட்டு இருந்தாங்களோ, அதாவது எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், ஓபிசி மக்கள் எதிர்கொண்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களோட பிரச்சனை இதனால வரையும் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பார்வைக்கு எட்டவே இல்லை, அவங்களோட பிரச்சனை எதுவுமே கவனிக்கவே படலையே அப்படிங்கிறத கவனிக்கிறோம். நம்ம எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள பாதுகாக்க ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதுக்கு இமிடியேட்டாக அதுக்கு எதிரான ரியாக்ஷன்ஸ் மூலமாக வேகமாக அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்து மூலமாக பெற முடியுது அப்படின்னா, அப்போ நம்ம இங்கே என்ன கவனிக்க வேண்டும்னா, ஒற்றுமை இல்லாத தன்மையை எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுடைய அந்த மாணவர்களுடைய ஒற்றுமை இல்லாத தன்மையை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பாதிக்கப்படுறவங்களுக்கான ஒற்றுமை தாண்டி பாதிப்புக்கையே யார் காரணமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒற்றுமை ரொம்ப வலுவாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுறோம். நிறைய பேர் இதை நினைப்போம், இது வந்து ஒரு கேம்பஸ் பிரச்சனை, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சம்மந்தமான பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு அப்படியே வெளியே சொசைட்டிக்கு வர போகிறாங்க. உள்ளே என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அதை தான் வந்து வெளியிலையும் அவங்க செய்ய போகிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். நாளைக்கு வெளியில் இவங்க வந்தாங்கன்னா வெளியில் போய்ட்டு உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்லேயும்
இவங்க இதே மாதிரியான மென்டாலிட்டியில் தான் வந்து ட்ரீட் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த இடத்துல சரியாக பயன்படுத்தப்படுது அப்படின்ற கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. சரியாக மீன்ஸ் என்னென்னா, ஒரு ஒரு வழக்கு நடந்துச்சுன்னா உன்னிலே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். வேங்கவேல் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிர்கொண்ட அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டின்களே அந்த வழக்கு பதிவு செய்யப்படல. ஏன் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு சமூகமே அதே சமூகத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு அந்த மாதிரியான ஒரு கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த வழக்கு செஞ்சுட்டாங்க. ஸோ வந்து அப்போ அது ஆதிக்க சாதியோ இடைநிலை சாதியிலிருந்து ஒரு கொடுமை அந்த மக்களுக்கு நடக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த விஷயத்தை அப்படி தான் இன்டர்பிரட் பண்ணாங்க, அப்படி தான் அது பேசப்பட்டுச்சு. ஸோ வந்து யார் இந்த மாதிரியான கொடுமையில் எதிர்கொள்கிறாங்களோ அவங்கள பாதுகாப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டம் எந்த அளவுக்கு எதிர்முகமாக சிதைக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து ஒரு கேம்பஸ் பிரச்சனையை பார்க்க முடியாது. நாளைக்கு இந்த கேம்பஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய ஸ்டூடெண்ட் சொசைட்டிக்கு வரவங்க இதே மாதிரி மென்டாலிட்டி தான் வந்து ட்ரீட் செய்யப்படுவாங்க, இப்படி தான் பழகுவாங்க அவங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த பிரச்சனையை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 2022 மலையாள மூவி வந்து ஒன்று வந்தது. பிருத்திவிராஜ் நடித்த அந்த படம் வந்து ஜனகணமன் அப்படின்ற ஒரு முக்கியமான படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோஹித் வெமுலோடைய இந்த சூசைட் சம்மந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. அந்த என்கவுண்டர் வச்சு அந்த படம் ட்ராவல் ஆகுதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1 hour படம் நமக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஆனால் அது கிடையாது. அது வந்து லிட்டரலாக ஒரு கேஸ்ட் பேஸ்ட் இஷ்யூ, ஒரு எஜுகேஷன் கேம்பஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சாதி ரீதியான ஒரு வன்கொடுமையின் காரணமாக நடந்த ஒரு மர்டர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான படம், அவசியமான படம், பார்க்க வேண்டிய படம். அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எல்லா எஜுகேஷன் கேம்பஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்டால் அங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறது ஒரு வகை விட்டுருங்க. இன்னொரு வகை என்ன இருக்குது என்னென்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து ஒரு PhD படிக்கும் பொழுது அவனோட கைடால் நிறைய சிக்கலை எதிர்கொள்கிறான். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதிய ஆதிக்க மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மனப்பான்மையில் அதே மனப்பான்மை அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட ஒரு தலித் ஸ்டூடெண்ட்டு PhD கைடாக போய் சிக்கிட்டானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நெருக்கடியை வந்து அந்த படத்தில் ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அது முக்கியமான விஷயம். இது இங்கே இருக்கக்கூடிய நம்ம பேசிகிட்டு இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பல இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது. அவ்வளோதான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கும்போது அந்த மாதிரியான பிரச்சனை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய அந்த பிரச்சனைகள் என்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எதிரான சில போராட்டங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் அங்கே பதிவு செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான சிக்கல்களை ரொம்ப உற்று நோக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான PhD ஸ்காலர்ஸுடைய அவங்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டத்தை வந்து ஆரம்பத்திலே வந்து அதை ஒன்றுலமாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் தான் இந்த மாதிரியான பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் எடுத்துக்கிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு அசோசியேஷன் இங்கே இருக்காது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலேருந்து ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து ஐசா, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சொல்லி அமைப்பு இருக்குது. நிறைய அமைப்புகளுக்கான நிறைய லெஃப்டிஸ்ட் பார்ட்டிக்கான அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது. JNUவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டெல்லி யூனிவர்சிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட்டியே இருக்காது, ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனே இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கேம்பஸை யாருக்காக இயங்குது அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இயங்குது. ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வரதுனால தான் அந்த இடத்துல ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு வேலை கிடைக்குது. பிறகு அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று உருவாகுது, ஒரு கேம்பஸ் உருவாகுது, ஸ்டூடெண்ட்டுக்காக தான் உருவாகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்காது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அதே மாதிரி அங்கே நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு தனியாக அசோசியேஷன் இருக்கும். இந்த மாதிரி பகுதியாக எல்லாருக்கும் அசோசியேஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் யாருக்காக அந்த கேம்பஸ் இயங்குதோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே அவன் விஷயத்தை பேசுகிறதுக்கு, அவனோட பிரச்சனைகளை பேசுவதற்கே வந்து அங்கே அசோசியேஷன் இருக்காது. அவனுக்குன்னு வந்து ஒரு மாணவர் சங்கமே இருக்காது. அது கடந்த காலத்தில் இருந்துச்சு, ஆனால் அது சிதைக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி தமிழக அரசியல் அது சிதைக்கப்பட்டுச்சு. அப்படி ஒன்று கட்டாயம் இல்லாமல் போகிறதுனோட விளைவு என்னென்னா, உண்மையிலே இங்கே இந்த மாதிரியான பிரச்சனை நம்ம பெரியவில் பேச மாட்டோம். இது வந்து சென்ட்ரலில் நடக்கிறதுனால நம்ம நிறைய பேசுகிறோம். ஸ்டேட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். அதை நம்ம வந்து பெரியவில் பேசலை. நமக்கு நல்லா தெரியும். ரேணுகா தேவி ஆசிரியர், முன்னாள் தமிழக ஆளுநர், பன்வாரிலால் புரோஹித் விஷயத்தில் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் லேட்டராக வெளியே வந்துச்சு. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரோன்னா, இந்த மாதிரியான கொடுமைகள் பல இடத்துல நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் பேசுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அசோசியேஷனுங்கிறது கம்பல்சரி, கட்டாயமானது அப்படிங்கிறத உணர வேண்டிய தேவை இருக்குது. அதை நோக்கி இந்த அரசுகள் விஷயத்தை கொண்டு வரணும். ஆனால் ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ரக்சரே இந்த அரசு தான் அழிச்சு. அது திமுக, அதிமுக எந்த அரசு இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பவர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அதை காலி பண்ணாங்க. ஆனால் அதை திரும்ப நிறுவ வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனையை வந்து நம்ம கிளியராக அட்ரஸ் பண்ண முடியும், அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே
நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான விஷயத்தை வலியுறுத்த வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தேசிய அளவில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி அசோசியேஷன் கேம்பஸில் இருந்தாலும் கூட ஸ்டூடெண்ட்ஸை பாதுகாப்பதற்காக அவங்களுக்குன்னு உண்டான இந்த மாதிரியான சமத்துவ சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தேவை இருக்குது. பட் இன்றைக்கி அது முறியடிக்கப்பட்டிருக்கு. வரும் நாட்கள் அது வந்து எப்படி எதிர்கொள்ளப்பட போகுது, மத்திய அரசு இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க, யூஜிசி என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க, அடுத்து இது வந்து எப்படி நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஒரு இடைக்கால தீர்ப்பு கிடைச்சதுனால அங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட்டுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. பட் ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது. இது வரும் நாட்களில் மாற்றி அமைக்கப்படுதா இல்லை எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.